வெல்கம் ஆல் டு கிரிக் கனெக்ட் ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எஸ்ஆர்எச் vs ஆர்ஆர் மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீமோட ஸ்குவாட்ஸ், ப்ராபபிள் எக்ஸை, அதே போல அவங்க ஹெட் டு ஹெட், அதே போல கிரவுண்ட்ல யாருக்கு ஃபேவரா இருந்திருக்கு, போன சீசன் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபைனலா யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஸ்கோர்ஸும் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் இன். நம்ம குயிக்காக அப்படியே பார்க்கலாம். ஸோ ஐ ஆம் ஜாயின் வித் மிஸ்டர் கலை. ஸோ கலையனே, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச்? எஸ்ஆர்ஹெச் போன தடவை ஃபைனலிஸ்ட், பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபைனல் தோத்துட்டாங்க. அதே போல ஆர்ஆர் ஓரளவுக்கு போன சீசன் நல்லா தான் ஆடினாங்க. தேர்ட் பொசிஷன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல முடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க எவென்ச்சுவலி எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோத்தாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி போன தடவை ஃபைனலிஸ்ட் நல்லா விளையாண்டாங்க, அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாண்டாங்க, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா ஃபைனல்ல வின் பண்ண முடியல. பட் இந்த தடவை கொஞ்சம் எங்களோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர் எடுத்து வந்திருக்காங்க. பிளஸ் பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. முகமது ஷமி மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து வந்திருக்காங்க. மேட்ச் வர ஹைதராபாத்ல நடக்குது. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா போன வருஷமே பாத்தீங்கன்னா நிறைய ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி எஸ்ஆர்ஹெச் ஒரு 260 அந்த மாதிரி 200+ டோட்டல் போட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை அவங்களோட டெம்ப்ளேட் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்குவாடும் பார்க்க அப்படிதான் இருக்கு. இந்த மேட்ச்சுக்கு அவங்களோட 11 எப்படி இருக்குன்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நம்பர் 3 இஷான் கிஷன், நம்பர் 4 ஹென்ரி கிளாசன், நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 அபினவ் மனோகர், நம்பர் 7 பேட் கமின்ஸ், நம்பர் 8 ஹர்ஷர் பட்டேல், நம்பர் 9 இது முகமது ஷமி, நம்பர் 10 யாரு ராகுல் சேகர் கூட யோசிப்பாங்க அவங்க. இல்லாட்டி ஆடம் ஜாம்பா. ஆடம் ஜாம்பா இல்லைன்னா ராகுல் சேகர், ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் ஆட வைப்பாங்க. நம்பர் 11 பாத்தீங்கன்னா உனக்கு யாரா? ஷாமி, முகமது ஷாமி. முகமது ஷமி சொல்லிட்டேன்டா. நம்பர் 11 பாத்தீங்கன்னா உனக்கு சிம்மர்ஜித் சிங், அந்த மாதிரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஜெய்தேவ் உனத்கட் மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 11ஓட தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்கன்னு தோணுது. ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ரியான் பராக் கேப்டன் சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வெறும் பிளேயரா ஆடுவான்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த மேட்ச் ஆடுவாரான்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியாது. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆடினா சாம்சன் ஓப்பனிங் வித் ஜெய்ஸ்வால், நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 ரியான் பராக், நம்பர் 5 த்ருவ் ஜுரல், நம்பர் 6 சிம்ரன் ஹெட்மயர், நம்பர் 7 மறுபடியும் அவங்களோட டெய்ல் ஆரம்பிச்சிடும். அசரங்கா, ஆர்ச்சர் ஆர் ஃபசல் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, மகேஷ் தீக்ஷனா போவாங்க. இம்பாக்ட் பிளேயரா ஆகாஷ் மத்வால் இந்த மாதிரி பிளேயர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ப்ரீவியூலயே பார்த்தோம் ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னோம். பிளஸ் அவங்க பவுலிங்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. சந்தீப் சர்மா ஒருத்தர் தான் ஓரளவுக்கு நல்லா போடுற மாதிரி தெரியுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் பார்த்தோம் ஆஃப் லேட்டு ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அந்த அளவுக்கு நல்லா போடல. அசரங்காவும் ஓகே விக்கெட் டேக்கிங் பவுலர், பட் அந்த அளவுக்கு போட முடியுமா இந்த ஹைதராபாத் கிரவுண்ட்ல? ஏன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிளாட் ட்ராக்கா தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா ஒரு 200+ அடிச்சிட்டாங்கன்னா இவங்க டாப் 5 தான் நம்பி இருக்கணும். டாப் 5ல இவங்க நல்லா டாப் 5ல ஒரு 2 பேர் நல்லா அடிக்கணும், ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி 200+ டோட்டல் அடிக்கிறதுனால இவங்களால முடியும். மற்றபடி இந்த டீம் அவ்வளவு பெரிய டோட்டலை சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க மிடில் ஆர்டர் சிம்ரன் ஹெட்மயருக்கு அப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் பேட்டிங்கே சுத்தமா இல்லை. அது அசரங்கா வந்துருவாரு. அசரங்கா நம்ம ப்ரீவியூலே பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ஜஸ்ட் பவுலர் தேவைன்னா ஒரு 2-3 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க வழியா ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால இவங்க 55 45 எஜ்ஜோட எஸ்ஆர்ஹெச் போறாங்கடா இந்த மேட்ச். அது நல்ல ப்ரெடிக்ஷன் தான். அதே போல போன தடவை ஐபிஎல்லையும் அவங்க எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சும் அவங்க ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். சோ குவாலிஃபயர் 2லயும் ஆனாங்க நினைக்கிறேன் ஒரு தடவை. 3 மேட்சுமே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஆமா. சோ
ஸோ அவங்க டெஃபினெட்லி ஒரு லீட்ல இருப்பாங்க. அதே போல ஹோம் கிரவுண்டும் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஹைதராபாத். அதனால ஹோம் அது அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா அது வேற இருக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு பேட்டிங் வந்து இவங்க 2 பேரும் கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் பாக்குறப்போ கொஞ்சம் இன்டிமேட்டிங்கா எல்லாரும் அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப அக்ரெசிவா இல்ல, ஓரளவுக்கு அக்ரெசிவ் மாதிரி தான் இருக்கு. டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் ஆடுற மாதிரி இருக்கும், பட் ஒரு கால்குலேஷனோட அடிப்பாரு. ஆமா அதாவது கஜா இப்ப அபிஷேக் சர்மானா கஜா முஜான்னு அடிப்பாரு. டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட அடிப்பாரு. ஆனா அக்ரெசிவா ஆடுவாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடுவாரு. பட் அபிஷேக் சர்மா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எல்லா பாலும் அடிக்கிறது தான் வேலையே. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி கடைசியில கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நின்னும் ஆட முடியும், ஆட முடியும் அந்த மாதிரி அடிக்க முடியும். ஆமா இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். பட் இந்த ஐபிஎல் அளவுக்கு எப்படி அப்ரோச் இருக்கு போன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான். இவங்களோட டாப் 5 பாத்தீங்கன்னா டாப் 5 டாப் 6 வந்து பெரிய ஃபயர் ஃபார் இருக்கு. அந்த 6 பேர்த்துல கண்டிப்பா 2 பேர் அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. 2 பேருக்கு அடிச்சாவே அங்க 200+ கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களோட பிளஸ் அவங்க பவுலிங்கும் பாத்தீங்கன்னா கமின்ஸ், முகமது ஷமி, அஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட், ஆடம் சாம்பா இவங்களை வச்சுட்டு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடுவாங்க எங்களோட பவுலிங்க்கு. கமின்ஸ் நல்ல பவுலரு, ஷமி நமக்கு தெரியும் நல்ல பவுலரு, ஆடம் ஜப்பானாலும் அவரு உங்களுக்கு ஒரு நல்ல பவுலரு, விக்கெட்டும் எடுக்க முடியும், கண்ட்ரோலும் கொடுக்க முடியும். அசர் உங்களுக்கு விக்கெட் கடைசியில டெத் ஓவர்ல போன வருஷம் அவரு தான் அதிக விக்கெட். அவருக்கு ரன்ஸ் போனாலும் கடைசியில உங்களுக்கு டெத்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அவங்க பேட்டிங்க்கும் அவங்களோட பவுலிங்க்கும் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்க பேட்டிங்ல இப்போ வந்து 260 அடிச்சாங்கன்னா இவங்க வந்து அப்போ ஹர்ஷர் பட்டேல்லாம் இப்ப ரன் போவாரு டெத்ல, பட் கண்டிப்பா ஒரு 2 6 போனா 3வது விக்கெட் வந்துடும். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிஷன் மேல தானே ப்ரெஷர் ஆகும். ஆமா அதே போல அவங்க ஸ்பின்னர்ஸ் தான் ஒரே ஒரு கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கிரவுண்டுக்கு அங்க ஸ்பின்னே தேவைப்படாது. ஏன்னா சென்னை பிச்சை தவிர எல்லா கிரவுண்டுக்கும் ஃபாஸ்ட் பவுலிங். நேத்து கூட கேகேஆர் பிச்சை நம்ம ஸ்பின்னா கொஞ்சம் இருக்கும்னு பார்த்தோம், பட் வருண் சக்கரவர்த்தியே போட்டு எப்படி அடிச்சாங்க நம்ம பார்த்தோம்ல. சோ ஸ்பின் வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் வச்சிருக்காங்க, ஒரு வெரைட்டிக்காக வச்சிருக்காங்க. ஒரு ஆடம் சம்பா ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரா ஒரு வெரைட்டிக்காக வச்சிருக்காங்க இல்லையா. மற்றபடி அந்த அளவுக்கு ஸ்பின் அவங்க கிரவுண்டுக்கு தேவைப்படாது, ஃபாஸ்ட் பவுலிங் தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸும் வச்சிருக்காங்க. ஸ்பின் ஒரு ஆடம் சம்பா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரு அவர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் செட்டில்டுன்னு தோணுதுடா. இந்த ஓப்பனிங் மேட்ச நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வெற்றியோட அப்படின்னு தோணுது. ஆமா உங்க பிரெடிக்ஷன் ஸ்கோர் எவ்வளவு பிரெடிக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி மோஸ்ட்லி 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு 200 220+ தான் போவாங்க நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 200+ தான் எய்ம் பண்ணுவாங்க. இப்ப இதுவே ராஜஸ்தான்னாலும் அவங்களும் அதான் 200 மினிமம் 200 எய்ம் பண்ணுவாங்க ரெண்டு டீமுமே இந்த கிரவுண்ட்ல. பட் அது காலையில மேட்ச்ல, அதனால மத்தியான மேட்ச்னால உங்களுக்கு வந்து அந்த ஃபேக்டர் வருமா? பவுலர்ஸ் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைக்குமா ஸ்டார்டிங்ல? சேசிங் இப்ப பண்ணாங்கன்னா அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து இதாக வாய்ப்பு இருக்கு. மேபி ஸ்விங்ல மாட்டுறதுக்கு செகண்ட் பேட்டிங் ஆற டீம். பட் கொஞ்சம் அந்த 5 ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிட்ச் ஒரு மாதிரி அங்க மழையும் ஹைதராபாத்ல மழை வர போறது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா அங்கெல்லாம் மழை அலர்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நியூஸ்லயும் படிச்சேன், அதான் கேக்குறேன். தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமும் டாஸ் வின் ஆகுனா எடுப்பாங்க. ஆர்ஆர் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் வந்து அதான் பண்ணணும், பேட்டிங் தான் எடுக்கணும். அங்க பேட்டிங் எடுத்து 200+ அடிச்சாங்கன்னா தான் அவங்களோட பவுலிங் வச்சு ஓரளவுக்கு இது கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் வந்து சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஆர்ஆர் வந்து மிடில் ஆர்டர்ல சுத்தமா பேட்டிங்கே இல்ல, அங்கதான் இங்க மாட்டிக்குவாங்கன்னு தோணுது. நம்ம ப்ரீவியூலயும் பார்த்தோம், இப்பயும் அதுதான் சொல்றேன். அவங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200+ அடிச்சுட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படியே ட்ரை பண்ணாலும் க்ளோஸா தான் போவோம் இந்த மேட்ச். எனக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. எஸ்ஆர்ஹெச் சோ அதுதான் உங்களோட ப்ரெடிக்ஷன். ஏன் ப்ரெடிக்ஷன் அதேதான், எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்க. சோ அதான் நம்ம ப்ரெடிக்ஷன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. ஸோ சைனிங் ஆஃப் ஹியர் கலை அண்ட் நவனீத். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்க. அது நிறைய இதுவும் இருக்கு, நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அவங்க ஏன் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.